அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து. ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல ஆண்டவர் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா, ரொம்ப பயந்து இருப்பாங்க தெரியுமா, விசேஷமாய் அவருடையவர்கள்ல. ஆண்டவர் உடனே யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா இந்த பயப்படுறவங்கள்ட்ட. அதுக்காக பேசட்டும்னு சொல்லி பயப்படக்கூடாது. சில சிச்சுவேஷன்ல உடனே இப்படி ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 26, 27 வசனத்துல, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இயேசு அவர்களோட பேசி, உடனே இயேசு அவர்களோட பேசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வருவார், பதிலளிக்க வருவார், ரட்சிப்பார். அவர் வந்துட்டார்னாலே ஆமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். எனவேதான் சவுல் ஏவல் ஆட்களை அனுப்பி விடுவான் தாவீதை கொலை செய்யும்படிக்கு. சங்கீதம் 59 சொல்லப்பட்டிருக்கிறது. 59வது சங்கீதத்துல ஏவல் ஆட்களை அவனை எங்க பார்த்தாலும் கொன்னுருங்க. நம்ம இந்த சீசனா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. ஆமா, எங்க பார்த்தாலும் கண்டவுடன் சுடவும் ஷூட்டிங் ஆர்டர். அப்படிதான் ஏவல் ஆட்கள் சுத்திட்டு இருக்கும் போது தாவீது 59வது சங்கீதத்தை பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா 9, 10 வாசிங்க. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், நீங்க எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் சந்திக்கிறார். அடுத்த வார்த்தை, தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். கர்த்தர் மேல இப்படிப்பட்ட, எனவேதான் அதுக்கு அடுத்து அந்த சங்கீதம் கடைசியில படிக்கும் போது தெரியும். அதனால நான் அவர் வல்லமையை தான் பாடிட்டு இருப்பேன். நம்ம பல நேரத்தில் அவர் வல்லமையை பாடுகிறோமா, சத்ருவின் வல்லமையை பாடுகிறோமா? நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன். 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் வல்லமையை நான் கண்டு காத்திருப்பேன். அவனுக்கும் கொஞ்சம் வல்லமை இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சவுல் தான் அதிகாரத்தில் இருக்கிறார். ஆனா நான் அவன் வல்லமையை பாட மாட்டேன். நான் யார் வல்லமையை பாடுவேன் தெரியுமா? என்னை அழிக்க வருகிறவன் வல்லமை அல்ல, எந்த அழிவுக்கும் என்னை தப்பு வைக்கிற என் இரட்சகருடைய வல்லமை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் ரேதானாமா ஷேக்கிலே ஆமென். பிரியமானவர்களே, பிரச்சனை உங்களை எதிர்கொண்டு வரும்போது அவர் வல்லமையை பாடி பழகுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு வராது. நமக்கு சர்ச்சில் வந்து அப்படியே கொஞ்சம், அதுவும் இந்த ஸ்லோவெல்லாம் இந்த மெலடியெல்லாம் காலையில் எடுக்கவே பயமா இருக்கும். சில பாருங்க, முதல் பாட்டுக்கு பயங்கரமா கை தட்டுவாங்க, 2வது பாட்டு ரெஸ்ட், 3வது பாட்டு தட்டுறதுக்கு. 2வது பாட்டு டைம் தான். அடுத்து என்ன பாட்டு வர போகுதோ? அந்திய கால அபிஷேக் அட்டி. அதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட்டிங். ஹல்லேலூயா. அவன் வல்லமையை நான் பார்க்கிறேன். பார்த்ததும் சவுலே, இஸ்ரவேலர் எல்லாரும் கோலியாத்தின் வல்லமையை பாடிட்டு இருக்கும் போது கையில ஒரு தடியும்
இடுப்புல ஒரு பையன் போட்டுட்டு ஒருத்தன் கர்த்தர் வல்லமையை பாடிட்டு வாரா. ஆரா தானா லாபா காராமா. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை Glory. ஆமென். சொல்லுங்க. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு. ஆமென். நீ நல்லவர் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர். Glory, glory. ஆமென். வானத்திலும் Jesus. ஆமென். செப்பனியா 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கடந்த நாளிலே இந்த வார்த்தையை இதோடு கூட சேர்த்து தியானிக்கும் போது ஆவியானவர் சிந்தையிலே ஒரு வார்த்தை அப்படி எழுதினார். என்ன தெரியுமா? இவர் உன்னை விடுவிக்கிறது தான் என் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை காப்பாத்துறது தான் அவருக்கு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. இதை எழுதும் போதே அப்படி மனசுல அப்படி ஒரு சமாதானம். இவ்வாறு உன்னை விட்டு எனக்கு அதான் உன் பேரில் சந்தோஷமாய் என் பிள்ளை தப்பிட்டான். ஆமென். ரிசல்ட் வந்ததும் என் பிள்ளை ரிசல்ட் வந்து நீ பாஸ் ஆயிட்டானா சரி ரைட். பிள்ளைங்களுக்கு கூட இந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது. பிள்ளை பாஸ் ஆயிட்டான். ஆமென். க்ளோரி. நம்ம பல நேரத்துல எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்ன உண்மையா நேசிக்கிறார்? அப்படி நம்புறவங்க கைகளை உயர்த்தி. தள்ளாமலே என்னை ரே தள்ளாமலே ஓ தாங்கின. ஹல்லேலூயா. 18 வருட கூனியாகிய ஸ்திரீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தொட்டு அவன் நிமிர்ந்து மகிமைப்படுத்தி அவர் அதுல சந்தோஷப்படலான்னு பார்க்கும்போது சர்ச் லீடர் வராரு. வந்து ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யலாமான்னு விட்டாரே 2. ஆமென். என்ன கோபம் வந்துட்டு தெரியுமா அவருக்கு? ஏன்னா சந்தோஷத்துல கை வைக்க வரான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவ எழும்பி தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் அப்படி பார்த்து ரசிக்கும் போது அவர் உன் பேரில் சந்தோஷமா. ஹல்லேலூயா. சூம்பின கையோடைய ஒருத்தன் இருக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார். நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்படி அவர் நினைச்சனாலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமென். ஒரு கழுதைக்கு கட்ட அவிழ்க்க போகும்போதே 2 பேர் வந்து நிக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் எழுதி இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருக்கு வேண்டும். அவ்வளவுதான். உன்னை ஏன் விடுவிக்க வாரேன்னு பிராமிஸ் பண்றாருன்னா நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஏசாயா 62:1 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள்.
சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் அது வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். நீதியை பிரகாசத்தை போலவும் ரட்சிப்பு எரிகிற ஆண்டவரை குறித்து இதே ஏசாயாவை கொண்டு இன்னொரு வார்த்தை 42வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அதிலே 3வது வசனத்திலே என்ன எழுதி வைக்கிறார் தெரியுமா? அவர் நெறிந்த நாணலை மங்கி எறிகிற திரியை. இப்ப 62:1 என்ன பார்க்கிறோம்? அவர் பிரகாசத்தை போலவும் எரிகிற தீவட்டியை போலவும் எரிய பண்ணுவாராம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே காண்பித்து பேசினது இதுதான். அவர் அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பற்றி எரிய பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். உன்னை அணையாமல் பாதுகாத்தது எதுக்கு தெரியுமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். கர்த்தர் என்னை அணையாம காக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. மங்கி எரிகிற திரி, ஒரு திரி மங்கி எரியும் போது எல்லாரும் அணையும் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் அணைக்க மாட்டேன் மட்டும் இல்ல, உன் தேவன் யார் என்பதை புரிந்துக்கோ. உன்னை அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இந்த தீபம் அணைய வேண்டியது, அணையாம காக்கிறான். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை, தீங்கொன்றும் அணுகாமல் கைகளை உயர்த்தி என்னையா